ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அத மொத பார்த்துறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ எபிசோட் 10 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம டின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு டின்னுகிட்ட வந்துட்டு, "டேய் நம்ம 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமா? நம்ம எப்போ வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு டின்னுகிட்ட வந்து இவ வந்து ஆசையா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, நம்ம டின்னு பையனும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே, "இல்ல நான் வந்து இப்போ வந்து மேரேஜ் பண்ண வந்து எனக்கு வந்து விருப்பமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப சோகமா வந்து சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நல்ல மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டே, டேய் எனக்கு வந்துட்டு பயமாக இருக்குது, எங்கே உன்னை வந்து நான் எங்கேயாவது வந்து மிஸ் பண்ணிடுவேனோ இல்லை வந்து வேறு யாராவது வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு வந்து பயமாக இருக்குடா, அதனால் ப்ளீஸ்டா நம்ம 2 பேருமே வந்து சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு டின்னை வந்து ஹக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இவ வந்து கெஞ்சி கேட்பா. இவன் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம டின்னு பையனும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே, சரி ஓகே கேலரி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேர் வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அரை மனசாக வந்து ஒத்துக்கிறத பார்த்தோன்னே டின்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டின்னே வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கப்ப டின்னு பையனும் வந்து சிரிச்சுட்டே வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நெத்தியிலே வந்துட்டு சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு வீட்டில் இல்லாதப்ப டின்னு வந்துட்டு அந்த வீடு ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வரைஞ்சி வச்சிருந்த டிராயிங் எல்லாமே வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு இவன் வந்து ஒன்றொன்னா வந்து பார்க்குறப்ப நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு நம்ம டின்னும் தை வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து கிஸ் பண்ண எல்லா டிராயிங்குமே வந்துட்டு டின்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து வரைஞ்சி வச்சிருப்பா. இவ வந்து வரைஞ்சி வச்சிருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டின்னு பையன் வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தை கூட வந்து நம்ம டின்னு பையன் வந்து க்ளோஸாக இருந்த எல்லாமே வந்து இவனுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டின்னு பையன் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கப்ப உடனே அந்த டிராயிங்கை வந்து பார்க்குறப்ப தான் அவனுக்கு வந்து ஏதோ வந்து தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேர்ள் ஃப்ரெண்டோட பேக்கை வந்து திறந்து பார்ப்பான். திறந்து பார்த்தா இவன் வந்து ஷாக்காக வந்து நின்றுட்டு இருப்பான். ஏன்னா வந்துட்டு அவள் வந்து அந்த ஊரில் பண்ண எல்லா ஃப்ராடு வேலைக்கான ப்ரூஃபும் வந்துட்டு அந்த பேக்கில் இருக்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டின்னு பையன் வந்து அப்படியே ஷாக்காக கோவமாக வந்து நின்றுட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு டின்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து வீட்டுக்கு வரதை பார்த்தோன்னே நம்ம டின்னு பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, நீ தான் வந்து இவ்வளோ காரியத்தையும் வந்து பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டின்னு பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே இவளும் வந்து உஷாராயிட்டு, என்ன வந்து நான் பண்ணேன், நான் வந்து எதுவுமே வந்து பண்ணலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து நல்ல பிள்ளை மாதிரியே வந்துட்டு நடிச்சுக்கிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம டின்னு பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, ஒழுங்கா வந்து இப்போ வந்து ஒத்துக்கோ, நீ தானே வந்து ஊரில் இருக்கப்ப நம்ம தைமையில் வந்துட்டு பழியெல்லாம் வந்து போட்ட, நீ தானே இவ்வளோ காரியத்தையும் வந்து பண்ண, ஒழுங்கா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டின்னு பையன் வந்துட்டு ரொம்ப கோவமாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பார்த்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே அவளும் வந்துட்டு, ஆமாம் நான் தான் வந்து இவ்வளவும் வந்து பண்ணேன், ஏன்னா வந்துட்டு நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை வந்து யாருக்கும் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ வந்து எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பைத்தியம் மாதிரி வந்து பேசுறத பார்த்தோன்னே டின்னு பையனும் வந்துட்டு ரொம்ப கோவமாக வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டே வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, அவன் வந்து எங்கே இருந்தும் வந்துட்டு இப்போ வந்து உன்னை வந்து ஈஸியாக வந்து கூட்டிகிட்டு போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் வந்து காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் மேலெல்லாம் எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பைத்தியம் மாதிரி வந்து பேசுறத பார்த்தோன்னே உடனே டின்னு பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, போதும் வாய மூடு, இதுக்கப்புறம் வந்து எதுவும் வந்து பேசாத, இதோட வந்து எல்லாத்தையும் வந்து நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டின்னு பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து கத்திக்கிட்டு இருப்பான். நீ வந்து எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்தால் உன்னால் வந்துட்டு நான் வந்துட்டு அவனை வந்து மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டின்னு பையன் வந்து திட்டிகிட்டே வந்துட்டு அவன் வந்து ரொம்ப கோவமாக வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இவன் வந்து போகிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு டின்னை வந்து பிடிச்சி வச்சுட்டு, இல்லை நீ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு என்னை விட்டுட்டு எங்கேயும் வந்து போயிடக்கூடாது, நீ வந்து எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வேறு யாருக்கும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பைத்தியம் மாதிரி வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே டின்னு பையன் வந்து செம்ம காண்டாயிட்டு, ஓ அப்படியா சரி ஓகே, நீ வந்து பண்ண காரியம் எல்லாத்துக்கும் வந்து தண்டனை அனுப்பி வச்சுட்டு நீ வந்து செத்து போயிரு, உன்னை வந்து பார்த்து உன் கூட வந்து சேர்ந்து பழகுன தொல்லைக்கு வேணா வந்துட்டு நானும் வந்து வேணா வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டின்னு பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து கத்திக்கிட்டே, இதுக்கப்புறம் தயவு செய்து வந்து நீ வந்து என் மூஞ்சிலே வந்து முழிச்சிடாத, உனக்கு எனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டின்னு பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து கத்திக்கிட்டே வந்துட்டு அவன் பாடு வந்து வேகமாக வந்து போயிட்டு இருப்பான். இவன் வந்து போகிறத பார்த்தோன்னே உடனே டின்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு பைத்தியம் மாதிரி வந்து அங்கேயே வந்து கத்திக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டின்னு பையன் வந்துட்டு தை கூட வந்து சேர்ந்து வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு தையை தேடிக்கிட்டே வந்துட்டு அவனோட ஊருக்கு வந்து பார்ப்பான். அங்கே வந்து தை இல்லாததை பார்த்தோன்னே உடனே தை கூட வந்து இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு தையோட அம்மா கிட்ட வந்துட்டு நம்ம டின்னு பையன் வந்து சொல்லிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டின்னு பையன் வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த கடற்கரையில் வந்து வச்சு ஒரு கேலரி மாதிரி வந்து நடத்திக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம டின்னு பையன் வந்துட்டு இந்த கேலரியை வந்து பார்க்க வந்த எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா இங்கே வந்து கஷ்டப்படுற எல்லா ஃபேமிலிக்குமே வந்துட்டு இந்த பணத்தை வந்து நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டின்னு பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அங்கே எக்ஸிபிஷன் வந்து பார்க்க வந்த எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு டின்னிட வந்து மணி எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்க அந்த 3 பொண்ணுங்களுமே வந்துட்டு நம்ம டின்னிட வந்துட்டு, டேய் ஃபோட்டோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் நம்ம டின்னு பையனும் வந்துட்டு தையோட செயினை வந்து வச்சுக்கிட்டே வந்துட்டு அவனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே வந்து நின்றுட்டு இருப்பான்.
இருப்பான். அப்போ உய்யோட அம்மாவும் வந்துட்டு டின்னோட கேலரி எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு டே ஃபோட்டோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உய்யோட அம்மா வந்து சொல்கிறத பார்த்தோன்னே டின்னு பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமாம்மா நான் வந்து எல்லாமே வந்து தையை நினச்சி தான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம டின்னு பையன் வந்து ரொம்ப சோகமாயிட்டு இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு தை இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப சோகமாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உய்யோட அம்மாவும் வந்துட்டு நீ வந்து கவலைப்படாதடா என்னோட பையன் வந்து சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு டின்னை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டின்னு பையனும் வந்துட்டு தையோட ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இவன் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம தையை பற்றி நினச்சி பார்த்த எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்காக வந்து யோசிச்சு பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பான். நம்ம டின்னு பையன் வந்து எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு அந்த கடலை பார்த்துட்டே வந்து அமைதியாக வந்து உட்காந்துருக்கப்ப அப்போ தான் வந்து நம்ம தை பையனும் வந்து பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். இவன் வந்து நிற்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டின்னு பையனும் வந்து ரொம்ப சந்தோஷமாக தையை வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். தை பையனும் வந்துட்டு டின்னையை வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டின்னு பையன் வந்துட்டு தையை வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து ஒப்படைக்கவும் அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இவனை வந்து வீட்டுக்குள்ள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே வந்துட்டு எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து சந்தோஷமாக கடலையை வந்து பார்த்துட்டே வந்துட்டு நம்ம டின்னு தை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒருத்த வந்து பார்த்துட்டே வந்துட்டு சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இவங்க 2 பேருமே வந்து சந்தோஷமாக வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தை பையன் வந்துட்டு டின்னோட வீட்டில் வந்துட்டு டின்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு நீ வந்து சீக்கிரம் கிளம்பு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே டின்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கோவமாயிட்டு டேய் நீ வந்து என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு இருக்கீல உன்னை வந்து நான் வந்து சும்மாவே விட மாட்டேன் நீ வந்து அவ்வளோ அழகாடா உன்னை எதுக்குடா வந்து அவன் வந்து சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே தைப்பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நான் வந்து அழகாக இருக்கனால தானே என்னை வந்து சூஸ் பண்ணா உன்னை வந்து கழட்டி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தைப்பையனும் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பார்த்து நக்கலாக வந்து சொல்லிக்கிட்டே நீ வந்து இங்கேருந்து சீக்கிரம் கிளம்புறியா எனக்கு வந்து காற்று வரணும் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வந்து கதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம தைப்பையன் வந்து பெட்டில் வந்து படுத்திருக்கப்ப டின்னு பையனும் வந்து ரொம்ப பொறுமையாக தையை வந்து பார்த்துட்டே வந்துட்டு அவனை வந்து சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணவும் நம்ம தைப்பையனும் வந்துட்டு டின்னை வந்து சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப டீப்பாக சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக சேர்றதோட இந்த எபிசோடு மட்டும் இல்லை இந்த ட்ராமாவே வந்து முடிகிறது நண்பர்களே. இதே மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கான சீரிஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த சீரிஸில் வர எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வந்து எந்த ட்ராமா வந்து போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நீங்கள் சொல்கிற ட்ராமாவை வந்துட்டு அடிக்கடி வந்து எல்லாரும் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ட்ராமா வந்து நான் வந்து போட வந்து ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலில் போகிற எல்லா ட்ராமாவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக்கும் வந்து போட்டுட்டு போயிருங்க நண்பர்களே. நம்ம தின்னும் தையும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒன்று சேர்றதோட இந்த ட்ராமா வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் புது ட்ராமா வந்து நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு லவ் மாதிரி, அதனால் ப்ளீஸ் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.